கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வாரத்தின் மத்திய நாளின் கூட்டத்திற்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் ஒரு சில மாதங்களுக்கு மேலாக நித்தியத்திற்கான வழி என்கிற தலைப்பின் கீழே அநேக பாடங்களை கற்றுக்கொண்டு வந்தோம். ஒரு 3 வாரம் ஒரு சில நிகழ்ச்சிகள்னால ஒரு 3 வாரம் நம்ம தாமதமாகிவிட்டோம். திரும்பவும் ஆண்டவர் அருமையான சகோதரர் எல்டர் ஜெய்கர் ஸ்டீவன் அவர்களை நம்மோடு கூட ஆண்டவர் நம்ம கொண்டு வந்து சேர்த்ததற்காகவும், அவருடைய மனைவியுடைய தங்கைக்கு ஆண்டவர் பூரண சுகத்தை ஆண்டவர் தந்து மருத்துவமனையிலிருந்து வெளிவந்து ஆண்டவர் அதற்கு கிருபை செய்தார். அதற்காகவும் நாம் ஜெபித்த அனைவருக்கும் இந்த நேரத்துல நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து அவங்களுக்காக ஜெபிங்க. இன்னும் பூரண சுகத்தை ஆண்டவர் தருவார். இந்த நேரத்துல நம்ம ஜெபத்தோடு இன்றைக்குரிய பாடத்துக்கு நித்தியத்திற்கான வழிக்கு நம்ம கடந்து போக இருக்கிறோம். எல்லோரும் கைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தேவனே, இந்த அருமையான மாலை பொழுதுல மீண்டுமாக ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் ஒன்று கூடி உம்மை ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கு. அதற்காக நன்றி. விசேஷமாக உம்முடைய தாசன் மூலமாய் இந்த நாளில் எங்களோடு கூட பேச போகிறீர்கள் கர்த்தாவே. உலகத்தின் தேவனே, இன்று நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை எங்களுக்கு கற்றுத்தாரோம். உடைய பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருக்கட்டும். அநேக பிள்ளைகள் வர இருக்கிறார்கள். அவர்கள் ஏற்ற வேளையில வந்து சத்தியங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். அந்த நேரத்துல நாம் நேரடியாக கர்த்தருடைய வசனத்தை சொல்லுவோம். ஏன்னா அவருக்கு நேரம் அதிகமாக தேவைப்படுகிறது. ஆகவே அந்த நேரத்தை நாம் வீணடிக்காதபடிக்கு அருமையான சகோதரருடைய கரத்துல கொடுப்போம். அவர் இந்த நாளுக்குரிய சத்தியத்துல நம்மளை நடத்தி கொண்டு போவார். கர்த்தருடைய நாமத்திற்கு கனமும் சோஸ்திரம் மகிமையும் என்றென்றும் சதா காலங்களும் உண்டாகட்டும். மீண்டுமாக அருமையான விசுவாச பிள்ளைகளோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தேவன் தந்த பெரிதான கிருபைக்காய் நான் கர்த்தரை சோஸ்தரிக்கிறேன். நம்ம கடந்த சில வாரங்களாக நியாய பிரமாணத்தை குறித்து படித்தோம். மிக முக்கியமான காரியங்களை அதிலிருந்து நம்ம அறிந்து கொண்டோம். அதில் பலியை காட்டிலும் முக்கியமான பிரமாணமான 10 பிரமாணங்களினுடைய தன்மைகளை நம்ம அநேக வசனங்களை கொண்டு ஆராய்ந்து அறிந்து கொண்டோம். அது சீனாய் மலையிலே தேவனாலே கற்பலகையிலே எழுதப்பட்ட ஒரு பிரமாணம், மோசையினாலே புஸ்தகத்தில் எழுதப்பட்ட பிரமாணம், இஸ்ரவேல் ஜனங்களினாலே வாசல் நிலைகளில் எழுதும்படியாய் தேவன் சொன்ன ஒரு பிரமாணம், தேசாதிபதிகளினாலே தூண்களிலும் பலிபீடங்களிலும் எழுதப்பட்ட ஒரு பிரமாணம். இது நீதியின் பிரமாணம், பாவம் என்றால் என்ன என்பதை வெளிப்படுத்துகிற பிரமாணம், உடன்படிக்கை பெட்டிக்குள் இருக்கிற பிரமாணம், இஸ்ரவேலர்களுக்கும் புறஜாதியாருக்குமான ஒரே பிரமாணம், புது உடன்படிக்கையினுடைய பிரமாணம், இது ஜீவனுக்கு ஏதுவான பிரமாணம். இந்த பிரமாணத்தை பார்க்கும் பொழுது அது நான் மரணத்துக்கு ஏதுவானவன் என்பதை சுட்டி காட்டுவதோடு கூட எனக்கு ஒரு இரட்சகர் அவசியம் என்பதையும் வெளிப்படுத்துகிற ஒரு பிரமாணம் என்று சொல்லி நாம் ஆராய்ந்து அறிந்திருந்தோம். தொடர்ந்து நம்ம படிக்கும் பொழுது படிக்க வேண்டும் என்று தீர்மானிக்கும் பொழுது இந்த பிரமாணம் இவ்வளவு முக்கியமான அந்த பிரமாணத்திற்கு முரணாக எடுத்து மற்ற கிறிஸ்துவ பிள்ளைகள் போதிப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த முரணான வசனங்கள் அல்ல, அவர்கள் முரண்பாடாக வியாக்கியானம் செய்கிற அந்த தன்மையை நாம் அறிந்து இன்னும் இதுல உறுதிப்படுவதற்கு ஏதுவாக ஒரு சில வாரங்களை நாம் செலவிட போகிறோம். ஒருவேளை இந்த பிரமாணத்தின் அடிப்படையில உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் இருக்குமானால் போதகர் ஜெயராஜ் அவர்களுக்கு நீங்க அனுப்புங்க. அதையும் குறித்து இங்க நம்ம என்ன செய்யலாம், தியானிக்கலாம். ஒரு வசனத்தை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். சங்கீதம் 77வது சங்கீதம் 13வது வாக்கியம், தேவனே உமது வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. நம்ம ஒரு வசனத்தை மற்ற மார்க்கத்தார் எப்படி கையாளுகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு எவ்வளவு சரியானது, அது வேதத்தின்படி எவ்வளவு
நேர்த்தியாக இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்கிறதுக்கு பிரயாசப்பட போகிறோம். நான் எந்த சாக்கு போக்கையும் சொல்லி விளக்கம் கொடுக்க போறதில்லை. வசனத்தை விளக்க வேண்டும். இது அப்படி, இது இப்படி, அப்படியெல்லாம் சொல்ல போறதில்லை. அந்த மக்கள் அந்த வசனத்தை எப்படி புரிகிறார்களோ அப்படியே எடுத்து அதை வேதத்தின்படி சரியாக விளங்கிக் கொள்கிறதுக்கு நம்ம பிரயாசப்பட போகிறோம். இது சடங்காச்சார பிரமாணம், இது 10 கற்பனை அப்படிலாம் நாம் அழுப்ப போறது இல்லை. வசனம் ரொம்ப தெளிவாக இருக்கிறது. அதை விளங்கிக் கொள்ளும் பொழுது நிச்சயமாக நம்ம இன்னும் அந்த உபதேசத்துல ஸ்திரப்படுவதற்கு உதவியாக இருக்கும். ஆண்டவருடைய வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. இந்த பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து நம்ம படித்து இருக்கிறோம். புதிய உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கை எல்லாத்தையும் கொஞ்சம் மனசுல வச்சுக்கிட்டோம்னா இதை விளங்கிக் கொள்வது ரொம்ப லகுவாக இருக்கும். இந்த பரிசுத்த ஸ்தலத்துல 10 பிரமாணம் இருக்கிறது, ஒழுக்க பிரமாணம் இருக்கிறது. அது உடன்படிக்கை பெட்டிக்கு உள்ள இருக்கும். அதற்கு மேல கிருபாசனம் இருக்கும். அதிலே தேவன் தம்முடைய மகிமையினாலே அங்கே ஆசாரியர்களுக்கு பிரசனமாகி அவருடைய திட்டங்களை வெளிப்படுத்துகிறதை நம்ம வனாந்தரத்திலே பார்க்கிறோம். இதோடு கூட அந்த ஒழுக்க பிரமாணத்தை மீறும் பொழுது நமக்கு மரணம் இருக்கிறது என்பதை அறியும் பொழுது எனக்கு ஒரு இரட்சகர் இருக்கிறார் என்பதை அங்கே பலி ஆராதனைகள் ஆசாரியத்துவம் கற்றுத் தருகிறதை நம்ம பார்க்க முடியும். சரி, இந்த பிரமாணம் அல்லது இந்த பாவத்தை சுட்டி காட்டுற பிரமாணம், பாவத்திற்கான பரிகாரத்தை வெளிப்படுத்துகிற அந்த பலி ஆராதனைகள், சடங்காச்சார பிரமாணங்கள். பவுல் ஒரு வசனத்தை சொல்றதை இன்னைக்கு அநேகர் எடுத்து நியாய பிரமாணம் எங்களுக்கு அவசியம் இல்லை, ரொம்ப முக்கியமான பிரமாணம் நம்ம படிச்சிருக்கிறோம், ஆனா இந்த பிரமாணத்தை ஒரு வசனத்தை வைத்து நியாய பிரமாணம் எங்களுக்கு அவசியம் இல்லை என்று மற்ற மார்க்கத்தார் விழுந்து போன பாபிலோனியர்கள் சொல்லுவதை நீங்கள் பார்க்க முடியும். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 9வது வசனம். எனக்கு தெரிந்திருக்கிறபடி, எங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நியாய பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படாமல் அக்கிரமக்காரர்களுக்கும், அடங்காதவர்களுக்கும், பக்தி இல்லாதவர்களுக்கும், பாவிகளுக்கும், அசுத்தருக்கும், சீர் கெட்டவர்களுக்கும், தாய் தகப்பன்மாரை அடிக்கிறவர்களுக்கும், கொலைபாதகர்களுக்கும், வேசி கல்லருக்கும், ஆண் புணர்ச்சிக்காரருக்கும், மனுஷரை திருடுகிறவர்களுக்கும், பொய்யருக்கும், பொய் ஆணையிடுகிறவர்களுக்கும், நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற ஆரோக்கியமான உபதேசத்திற்கு எதிரடையாக இருக்கிற மற்ற எந்த செய்கைக்கும் விரோதமாய் விதிக்கப்பட்டிருக்கிறது. வசனம் ரொம்ப பிளைனா இருக்கு. நியாயப்பிரமாணம் யாருக்காக விதிக்கப்படவில்லை என்று சொன்னால் நீதிமானுக்காக விதிக்கப்படாமல். 100% உண்மை, நீங்க மறுக்கலாம் முடியாது. பிளைன் ஸ்டேட்மெண்ட், வெளிப்படையான ஒரு வாக்கியம். நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படவில்லை. நானும் 100% நம்புகிறேன், போதிக்கிறேன். நியாயப்பிரமாணம் நீதிமான்களுக்கு அல்ல. சரிதானா? ஆனா யாரு நீதிமான், இந்த பூமியிலே நீதிமான் யாராவது இருக்கிறார்களா என்பதை அறிந்து கொள்வதற்கு நான் வேத வாக்கியங்களை புரட்டினால் ஒரு ஆச்சரியமான காரியத்தை பார்க்க முடிகிறது. ரோமர் 3ஆம் அதிகாரம் 10-12 வரை. அந்தபடி நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லோரும் வழிதப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படவில்லை. ஆனால் ஒரு உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும், இந்த பூமியில நீதிமான் ஒருவனும் இல்லை. அப்படியானால் நியாயப்பிரமாணம் யாருக்கு என்கிற ஒரு கேள்வியை நம்ம எழுப்புனா சின்ன குழந்தை கூட பதில் சொல்லும், எல்லாருக்கும் என்று. புரிச்சுக்கணும், நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு கிடையவே கிடையாது. அவனுக்காக அது விதிக்கப்படவில்லை, அவனுக்காக அது ஏற்படுத்தப்படவில்லை. நியாயப்பிரமாணம் நீதிமானுக்காக ஆண்டவர் என்ன செய்யல, எழுதி கொடுக்கல, அக்கிரமக்காரனுக்காக தான் எழுதி கொடுத்திருக்கிறாரு. யாராவது நீதிமான் இந்த பூமியில இருக்கானா அப்படின்னு தேடி பார்த்தீங்கன்னா வசனம் சொல்லுகிறது ஒருவனும் இல்லை, மிக தெளிவாக சொல்லுகிறது. அப்ப ஒருவனும் நீதிமானாக இல்லை என்று சொன்னால், எல்லோரும் ஏகமாய் பாவம் செய்து கெட்டு போயிருந்தார்கள் என்று சொன்னால், இந்த நியாயப்பிரமாணம் யாருக்கு உரியது என்று சொன்னால் விழுந்து போன மனிதனுக்கு உரியது.
சொல்றது உங்களுக்கு விளங்கு நினைக்கிறேன். நம்ம சும்மா அந்த சப்ப கட்டுறதுலாம் கட்டல, வெளிப்படையாக சொல்றேன். நீதிமானுக்கு கிடையவே கிடையாது. நீதிமானுக்காக அது நியமிக்கப்படல, நீதிமானுக்காக உண்டாக்கப்படல, நீதிமானுக்காக எழுதப்படல. ஆனா யாராவது நீதிமான் இருக்கானா அப்படின்னு வசனத்தை தேடி பார்த்தா ஒருவனும் இல்லை என்று வசனம் சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. சரி, இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். ரோமர் 23ஆம் அதிகாரம் 23, 24வது வசனம். இது பிரசங்கம் எல்லாம் ஒரு வேத பாடமா படிக்க வேண்டியது. நான் உங்க உணர்வெல்லாம் தூண்ட போறதில்ல, கருத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். எல்லோரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாய் இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்துவின் இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுகிறார். ஒருவனும் நீதிமான் இல்லைங்க. நீதிமானுக்கான நியாயப்பிரமாண நீதிமானுக்காக நியமிக்கப்படல, அக்கிரமக்காரனுக்காக நியமிக்கப்படுகிறது. எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனதுனால இந்த நியாயப்பிரமாணம் எல்லாருக்கும் உரியது. விழுந்து போன மனித சந்ததிக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. விழுந்து போன அந்த அக்கிரமம் செய்கைக்காரருக்காக, பாவம் செய்கிறவருக்காக நியமிக்கப்பட்ட ஒரு பிரமாணம். யாரும் நீதிமானவர் எல்லாருக்கும் உண்டு. ஆனா யாருனால நீதிமானாக்கப்படுவீங்க அப்படின்னு சொன்னா நம்ம வசனம் தெளிவாய் சொல்லுது, கிறிஸ்துவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுகிறார்கள். அப்ப நான் ஒரு காலத்துல கிறிஸ்துவனுடைய மீட்பை நான் பெறாத வரைக்கும் நான் யாரு இல்லை அப்படின்னு சொன்னா நீதிமான் இல்லை. அப்ப எனக்கு நியாயப்பிரமாணம் நியமிக்கப்பட்டிருக்கிறதா? கிறிஸ்துவினிடத்தில் வந்து கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய மீட்புக்குள்ள நான் பிரவேசிக்கும் முன்பு வரைக்கும் நான் நீதிமான் இல்லை. அப்ப நியாயப்பிரமாணம் யாருக்குரியது என்று சொன்னால் விழுந்து போன எல்லாருக்கும் உரியது. எந்த குழப்பமும் இல்லை, வசனம் தெளிவாய் இருக்கிறது. நம்ம எந்த வியாக்கியானமும் செய்யவில்லை. வேதம் தெளிவாய் சொல்கிறது, நீதிமானுக்காக நியாயப்பிரமாணம் நியமிக்கப்படவில்லை. ஆனா பூமியில ஒரு நீதிமான் இல்லை. ஒருவனை யாராவது நீதிமான் ஆகணும் அப்படின்னு சொன்னா அது இயேசு கிறிஸ்துவினுடைய மீட்பை கொண்டு அவர்கள் நீதிமானாக்கப்படுகிறார். எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போன தேவ மகிமையற்றவர்களாய் இலவசமாய் அவருடைய கிருபையினாலே நம்ம என்ன செய்யப்படுகிறோம்? இயேசு கிறிஸ்துவின் மீட்பினாலே நீதிமானாக்கப்படுகிறோம். சரி, இப்ப நீதிமான் ஆயாச்சு, எனக்கு நியாயப்பிரமாணம் உண்டா? நீதிமானாக்கப்படுகிறதுக்கு முன்பாக கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் நியாயப்பிரமாணம் உண்டு. நியாயப்பிரமாணம் நீதிமானுக்காக நியமிக்கப்படவில்லை. இப்ப இயேசு கிறிஸ்துவின் மீட்பை கொண்டு நம்ம என்ன செஞ்சிட்டோம் சொன்னா நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ எனக்கு நியாயப்பிரமாணம் உண்டா? இல்லை என்று நம்புகிற கூட்டத்தார் மிக ஸ்திரமாக பிரசங்கிப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. வசனம் என்ன சொல்லுகிறது? இயேசு கிறிஸ்துவினுடைய மீட்பை கொண்டு அவரிடத்தில் வந்த பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 4, 5, 6வது வசனங்கள். பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான். நல்லா புரிஞ்சுக்கணும், ஒருவனும் நீதிமான் இல்லை. ஏன்னா எல்லாரும் ஏகமாய் பாவம் செய்து கெட்டு போனார்கள் அப்படின்னு சொன்னா எல்லாரும் நியாயப்பிரமாணத்தை மீறிட்டோம். நம்ம படிச்சிருக்கிறோம், நம்ம ஒரு தேவ சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்டிருந்தோம். ஆதாமுடைய விழுகினாலே நம் மனித சாயலே தோன்றுகிறோம், மனித சந்ததியாக இருக்கிறோம், பாவ சந்ததியாக இருக்கிறோம், மரணத்துக்கு எதுவான சந்ததியாக இருக்கிறோம். எல்லாரும் பாவம் செய்து கெட்டு போனார்கள். பாவம் அப்படின்னு சொல்லும்போது பாவம் செய்கிற எவரும் நியாயப்பிரமாணத்தை மீற, எல்லாரும் நியாயப்பிரமாணத்தை மீறிட்டோம். அதனால ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார் அப்படின்னு சொன்ன விழுந்து போன அந்த சந்ததிக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். இந்த நியாயப்பிரமாணத்தை நான் பார்க்கும் பொழுது நான் மரணத்துக்குரியவன் என்பதை அறிகிறேன். கிறிஸ்துவினுடைய இலவசமான மீட்பினாலே நான் நீதிமானாக்கப்படுகிறேன். சரி, நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம். அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்தில் பாவம் இல்லை. அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறது இல்லை. பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. நல்ல புரிஞ்சுக்கணும். நான் நீதிமானாக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு சொன்னா நான் தேவனை அறிந்திருக்கிறேன், இயேசுவை அறிந்திருக்கிறேன், அவரோடு கூட நிற்கிறேன் அப்படின்னு அவரு பாவம் செய்யலப்பா, நான் மறுபடியும் பாவம் செய்யலாமான்னு கேட்டா பாவம் செய்யக்கூடாது. இது நம்ம ரொம்ப அழகாக மரணத்துக்கு ஏதுவான, ஜீவனுக்கு ஏதுவான பிரமாணம் மரணத்துக்கு ஏதுவானது தெளிவா நம்ம அறியும் பொழுது இதை விளங்கி கொண்டு இருக்கிறோம். சரி, அப்போ இயேசு கிறிஸ்துவினாலே நீதிமானாக்கப்பட்ட நான்
அதாவது மரணத்துக்கு ஏதுவான அவர் முற்காலத்தின் பாவங்களை எல்லாம் பொறுத்து கொண்டு என்ன தேவ நீதினாலே ஒரு மனுஷனுடைய நீதினாலே நான் நீதிமானாகும்படியாக அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். அப்படி நீதிமானாக்கப்பட்டிருக்கிறன்னா தேவனோடு நிற்கும் பொழுது, இயேசுவோட இருக்கும் பொழுது பாவம் செய்யக்கூடாது, பாவம் செய்ய மாட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்களும் நானும் பாவம் செய்கிறவா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நியாய பிரமாணத்தை மீறுவதே பாவம். பவுல் சொல்றார் பாருங்க. இதனால் என்ன? நாம் நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டி இருக்கிறபடியால் பாவம் செய்யலாமோ? கூடாதே. ரொம்ப தெளிவாக இருக்கிறது. நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு நியமிக்கப்படவில்லை. ஏனென்று சொன்னால் எல்லோரும் ஏகமாய் பாவம் செய்தோம், எல்லோரும் மரணத்துக்கு ஏதுவாக இருந்தோம். கிறிஸ்துவின் மீட்பினாலே இலவசமாய் நீதிமானாக்கப்பட்ட நம்ம பாவம் செய்யலாமா, அக்கிரமம் செய்யலாமா அப்படின்னு கேள்வி எழுப்பினா வேதம் சொல்லுகிறது செய்யக்கூடாது என்று சொல்லி. அப்படி என்று சொன்னால் கிறிஸ்துவினுடைய இலவசமான மீட்பினாலே மீட்கப்பட்ட பிள்ளைகளாகி நீங்களோ நானோ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா அவருடைய பலத்தினாலே இந்த நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாக மாற வேண்டும். கீழ்ப்படியாதவர்களாக இருந்தோம், கிறிஸ்துவின் மீட்பினாலே நம்ம என்னமா மாறணும் அப்படின்னு சொன்னா கீழ்ப்படுகிறவர்களாக மாற வேண்டும். இப்போ நியாயப்பிரமாணத்துக்கு நீதிமானுக்காக நியாயப்பிரமாணம் நியமிக்கப்படவில்லை என்பது எதன் அடிப்படையில பவுல் சொல்றார் அப்படின்னு சொன்னா, விசுவாசிக்காத பிள்ளைகள், இயேசுவினுடைய அந்த பாடையும் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் நம்பாத பிள்ளைகள் எவ்வளவுதான் நியாயப்பிரமாணத்தின்படி செய்யணும்னு ஆசைப்பட்டாலும், யூதர்கள் எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் அதுல பிரயோஜனம் இல்லை. அது எந்த காரணம் கொண்டும் நீதிமான ஆக்கவே முடியாது. நீதிமான ஆகிறதுக்கு அதனால அந்த நியாயப்பிரமாணத்தின் கிரிகளால பிரயாசப்பட முடியாது. ஏன்னா விசுவாசத்தினால்தான் நீதிமானாக்கப்படுகிற விசுவாசிக்கிற நீங்களும் நானும் என்ன செய்யணும்? பவுல் சொல்றாருன்னா பாவம் செய்யக்கூடாது, நியாயப்பிரமாணத்தை மீறக்கூடாது. அப்ப எப்போ நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு நியமிக்கப்படவில்லை? இயேசு கிட்ட வருகிறதற்கு முன்பாக அக்கிரமக்காரனுக்காக தான் நியமித்தார். இனி இயேசுவினிடத்துல வந்த பிறகு நான் என்ன செய்ய போறேன்? நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள போறேன். எனக்கு நியாயப்பிரமாணம் அவசியமா? எனக்கு நான் இயேசுவை நேர்ல பார்க்க போறேன், இயேசு செய்தது போல செய்ய போறேன். அவருக்கு எப்படி பிதாவுடைய கற்பனை முக்கியமா இருந்தது, அப்படி போல எனக்கு அவருடைய கற்பனை முக்கியமா இருக்க போறது. ஏன்னா நான் விபச்சாரம் செய்யாத என்னை பார்த்து விபச்சாரம் செய்யாது என்று சொல்ல வேண்டுமோ? களவு செய்யவே மாட்டேன் என்கிற நிலையை இயேசுவை போல பிரதிபலிக்கும் போது என்னை களவு செய்யாது என்று சொல்ல வேண்டுமோ? நியாயப்பிரமாணம் யாருக்காக தான் இருக்கிறது சொன்னா, துன்மார்க்க பாவம் செய்கிறவனை நீ பாவி, மரணத்துக்கு ஏதுவானவன் என்று நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 7வது 8வது வசனத்தை வாசித்தா இன்னும் கொஞ்சம் நம்ம விளங்கி கொள்ள முடியும். தாங்கள் சொல்லுகிறது இன்னதென்றும் தாங்கள் சாதிக்கிறது இன்னதென்றும் அறியாதிருந்தும் நியாயப்பிரமாணம் போதகராய் இருக்க விரும்புகிறார்கள். நியாயப்பிரமாணத்தை பற்றி இஸ்ரவேலை பற்றி எழுதுறாரு, யூதர்களை பற்றி எழுதுறாரு. நியாயப்பிரமாணத்தை பற்றி பேசணும்னு ஆசைப்படுறீங்க, அவங்க போதிக்கிறது என்னன்னு அவங்களுக்கு தெரியல. இவங்க ஒரு எக்ஸ்ட்ரீம், ஒரு உச்சநிலை. நியாயப்பிரமாணமே இல்ல, அழிஞ்சு போச்சு, ஒளிஞ்சு போச்சு, சிலுவையில முடிவு வந்துட்டுன்னு சொல்றது இன்னொரு உச்சநிலை. இவங்க நியாயப்பிரமாணத்தை பேசுறாங்க, நியாயப்பிரமாணத்தின் போதகராக இருக்க விரும்புகிறார்கள். ஆனா என்ன பேசுறோம்னு அவங்களுக்கு தெரியல. அவர் சொல்றார் பாருங்க, ஒருவன் நியாயப்பிரமாணத்தின் நியாயப்படி அனுசரித்தால் நியாயப்பிரமாணம் நல்லது என்று அறிந்திருக்கிறோம். இப்ப பவுல் நியாயப்பிரமாணத்தை அனுசரிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு கீழே உள்ள வசனத்தை எல்லாம் எழுதல, அனுசரிச்ச நல்லதப்பா அப்படின்னு சொல்ற. எப்படி அனுசரிக்கணும், எப்படி ஆசரிக்கணும், எப்படி கடைபிடிக்கணும் சொன்னா நியாயப்படி கடைபிடிக்க வேண்டும். யூதர்கள் அந்த நியாயத்தை இழந்து நின்றார்கள். நியாயப்பிரமாணம் சொல்லுகிற நியாயத்தை அறியாது இருந்தோம், நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுகிறதுன்னு புரியாம இருந்துட்டு நியாயப்பிரமாணத்தை பேசுறவர்களாக இருந்தாங்க. ஆனா பவுல் என்ன சொல்ற அப்படின்னு சொன்னா, நியாயப்பிரமாணத்தை நியாயப்படி அனுசரித்தால் நியாயப்பிரமாணம் நல்லது என்று அறிந்தது. ஏன்? நீதிமானுக்காக நியமிக்கப்படவில்லை என்று கீழே எழுதுறது அக்கிரமக்காரனுக்குரியதான். சரிதான், நம்ம விளங்கி கொண்டோம். அக்கிரமக்காரன் அந்த பிரமாணத்தை பார்க்கும் பொழுது தான் நீதியில இல்லை, நான் மரணத்துக்குரியவன், மேசியா வேண்டும் என்று அறிந்து மேசியாவிடத்துல போகிறான். அதற்கு பிறகு நியாயப்பிரமாணத்தை நியாயப்படி அனுசரிக்க வேண்டும். என்னது அந்த நியாயப்படி?
இந்த பலி இருக்குல்ல, பலி பிரமாணம். அது பலி பிரமாணத்தை நாங்கள் எடுக்கல, நிறைய பேசி இருக்கிறதுனால எல்லாத்தையும் எடுத்து வைக்கல. பலி பிரமாணம் யாரை அடையாளப்படுத்துகிறது? இயேசுவை. இயேசுவினுடைய நிழல் தான் பலி. ஆட்டின் பலி, மிருகத்தினுடைய பலி இயேசுவினுடைய நிழல். அங்க இருக்கிற ஆராதனை இயேசுவினுடைய நிழல், அங்க இருக்கிற ஆசாரியன் இயேசுவினுடைய நிழல். அப்ப நியாயப்பிரமாணத்தை போதிக்கிறன்னா இந்த நியாயப்பிரமாணம் இயேசுவை பற்றியது என்று அறியாமல் போதித்தால் அது பிரயோஜனம் இல்லாது. நியாயப்பிரமாணத்தை நியாயப்படி போதிக்கிறவன் யாரை போதிப்பான் என்று சொன்னால் இந்த பலி மேசியாவை குறிக்கிறது என்று போதிப்பான், இந்த ஆசாரியன் இயேசுவை குறிக்கிறது என்று போதிப்பான். இன்னும் அங்க இருக்கிற அந்த ஒழுக்க பிரமாணம், அது 10 வார்த்தைகள், இயேசு வார்த்தையாக இருக்கிறார், அது தேவனுடைய சாயல் என்பதை போதிப்பான். நியாயப்பிரமாணத்தை நியாயப்படி போதிக்கணும் அப்படின்னு சொன்னா நியாயப்பிரமாணத்துல யாரு இருக்கா? இயேசு இருக்கிறார். இயேசுவினுடைய நிழலும் இயேசுவினுடைய சாயலும் அங்கே காணப்படுகிறது என்பதை வெளிப்படுத்துகிற பிள்ளைகள் நியாயப்பிரமாணத்தை நியாயப்படி போதிப்பார்கள். இதை யூதர்கள் செய்யல. அதனால அவங்க இயேசுவை விசுவாசிக்கல, மேசியா விசுவாசிக்கல, நியாயப்பிரமாண கிரியைக்காரர்களா நீங்க சாபத்துக்குரியவர்கள் சொல்லுவாரு. இந்த நியாயப்பிரமாணத்தை நியாயப்படி அனுசரிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னும் கொஞ்சம் கூடுதல் வெளிச்சத்தை வேதம் சொல்கிறது. நம்ம ஏற்கனவே படித்து இருக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 13ஆம் அதிகாரம் 15வது வாக்கியத்தை வாசிக்கும் பொழுது அந்த கால் கழுவுற அந்த காரியங்களை, சடங்குகளை சொல்லிவிட்டு தேவன் சொல்கிற ஒரு காரியம், நான் உங்களுக்கு செய்தது போல நீங்கள் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். இந்த நியாயப்பிரமாணத்தை எப்படி கை கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மாதிரியை ஆண்டவர் காண்பித்து இருக்கிறார். இந்த ஒழுக்க பிரமாணங்களை நான் எப்படி வாழ்க்கையில் அனுசரிக்க வேண்டும், எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்பதை தேவன் ஒரு மாதிரியாக நமக்கு கொடுத்திருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 13ஆம் அதிகாரம் 34வது வாக்கியம், நீங்கள் ஒருவரை ஒருவர் அன்பாயிருங்கள். இதை நம்ம முந்தி வாசித்திருக்கிறோம். நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவர் அன்பாயிருங்கள். ஒருவர் அன்பாயிருங்கள் பழைய கற்பனை. ஆனா அந்த கற்பனை இயேசு செய்தது போல செய்ய வேண்டும். நியாய பிரமாணத்தை நியாயப்படி ஆசரிக்க வேண்டும், நியாயப்படி போதிக்க வேண்டும். இந்த நியாய பிரமாணத்துல இயேசு இருக்கிறார். நியாய பிரமாணத்தின் மூலமாக இயேசுவை போதித்தால் நியாய பிரமாணம் நல்லது. மிக அழகாக இருக்குது. ஆனா நியாய பிரமாணத்தை இயேசு இல்லாம போதிச்சா அது சாபம். நியாய பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படவில்லை, துன்மார்க்கனுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னா துன்மார்க்கனுக்கு பாவம் என்றால் என்ன என்கிற அறிவு வேண்டும். அதற்காகத்தான் நியாய பிரமாணத்தை எழுதி கொடுத்தார். ஏதேன் தோட்டத்துல விழுகை வந்த உடனே ஆண்டவர் அவனுக்கு நியாயப்பிரமாணத்தை சொல்லிக் கொடுத்து அவர்கள் செவி வழியாய் சொல்லி வந்தார்கள் என்பதெல்லாம் நம்ம படிச்சோம். அவங்க நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படிவாங்க. ஆண்டவர் சீனாய் சோதித்து பார்த்த பிறகு இல்ல அப்படி தெரிஞ்சவங்க நியாயப்பிரமாணத்தை எழுதி கொடுக்கிறாரு. இனி இது அவசியம் என்று சொல்ற தேவன் பார்க்கிறார். ஏன் நியாயப்பிரமாணம் வெளியே வந்துச்சு? உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருக்கணும். நியாயப்பிரமாணம் எங்க இருக்கணும்? தேவனுடைய வழியின்படி உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருக்கணும். அது வெளியே வந்து ஆண்டவர் இந்த 10 பிரமாணங்களை நமக்கு சொல்லுகிறதும் அவருடைய அந்த ரட்சிப்பின் திட்டத்தை சொல்றது யாருக்கு அப்படி சொன்னா விழுந்து போனவனுக்கு, விழுந்து போன சந்ததிக்கு, இந்த மனித சந்ததிக்கு. அப்பா இதுதான் என்னுடைய சாயல், நீ இழந்து நிற்கிற இந்த 10 பிரமாணங்களை பாரு, இது என்னுடைய வார்த்தை, என்னுடைய சாயல், என்னுடைய குணம், இதை நீ கடைபிடிக்கணும். இதை மீறிட்ட உனக்காக நான் ஜீவனை கொடுப்பேன் என்பது சடங்காச்சார பிரமாணம். யாருக்கு அப்ப நியாய பிரமாணம்? துன்மார்க்கர்கள் தான். ஆண்டவர் ஆனா என்னை நீதிமான ஆக்குவேன்னு சொல்லிக்கிறாரு. இயேசுவின் மூலமா நீதிமான ஆக்கப்படுகிறேன், நான் இயேசுவோடு நிற்கிறேன். நியாயப்பிரமாணத்தை மீறலாம் அப்படின்னு கேட்டா கூடாது. அது நியாயப்படி அனுசரிக்கப்பட வேண்டும். இயேசு செய்தது போல் செய்ய வேண்டும். அதுல இயேசுவை அடையாளப்படுத்தி காட்ட வேண்டும். அப்படி காட்டுகிற ஊழியம் ஆவியின் ஊழியம். அதை நம்ம படித்திருக்கிறோம். இப்போ ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஐ தேங்க் காட். நான் தேவனை சோஸ்தரிக்கிறேன். ஏன் என்று சொன்ன பிள்ளைகளை, நியாய பிரமாணத்தை நியாயப்படி போதிக்கிற சபையிலே நான் அங்கத்தினராக இருப்பதற்காக, நியாய பிரமாணத்துல எப்படியெல்லாம் இயேசு இருக்கிறார் என்பதை வெளிப்படையை அழகாக விளக்கி கொடுக்கிற ஒரு சபையில நான் அங்கத்தினராக இருப்பதற்காக. 10 பிரமாணம் தான் தேவனுடைய சாயல், தேவனுடைய வார்த்தை, இயேசு வார்த்தை, அவரை பிரதிபலிப்பது இந்த 10 பிரமாணங்கள். இதை நான் வாழ்க்கையில் அபியாசிக்கும் போது கிறிஸ்துவை வெளிப்படுத்துவேன் என்று போதிக்கிற ஒரு சபையில நான் அங்கத்தினராக இருப்பதற்காக தேவனை நான் சோஸ்தரிக்கிறேன். நியாய பிரமாணம் மார்க்கனுக்காக நியமிக்கப்பட்டது.
விழுந்து போன சந்ததிக்காக நியமிக்கப்பட்டது. இயேசுவினுடைய பிள்ளைகளாக நீதிமானாக்கப்படும் பொழுது அந்த நியாய பிரமாணத்தின்படி நான் செய்கிற பிள்ளைகளாக இருந்தால் நான் இயேசுவோடு கூட இருப்பேன் என்பதை நான் மனதிலே வைத்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நம்புகிறேன். யாராவது வந்துட்டு இது நீதிமானு கிடையாது, நான் இயேசு கூட உண்மைதாங்க, உண்மை ஜெயபட்ச உண்மைதான். விழுந்து போனவனுக்கு தான் ஆண்டவர் நியாய பிரமாணத்தை கொடுத்தார். பாவம் செய்கிறவனுக்கு தான் நியாய பிரமாணத்தை கொடுத்தார். நான் ஆண்டவர் என்ன இந்த பாவத்தில் இருந்து, இந்த மரணத்தில் இருந்து, இந்த சாபத்திலிருந்து என்னை மீட்டு இருக்கிறாரு, நான் அவர்கிட்ட போயிட்டேன் அப்படிங்கிறதுக்கான மறுபடியும் பாவம் செய்ய கூடாதுப்பா, இந்த நியாய பிரமாணத்தை மீறினால எனக்கு தண்டனை வந்துட்டு, இனி நான் இயேசு அந்த தண்டனை ஏற்றுக்கொண்டதுனால நான் இயேசுவோட நின்று கொண்டு அந்த நியாய பிரமாணத்தின்படி நடப்பேன் என்று சொல்லுகிற பிள்ளைகளாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும். சரின்னு ஒரு வசனம். ஒரு சில வசனங்களை தான் நம்ம என்ன செய்யணும் பார்க்க போகிறோம். கலத்தின் 3ஆம் அதிகாரம் 17வது வாக்கியம். அதனால் நான் சொல்லுகிறது என்னவெனில், கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை 430 வருஷத்துக்கு பின்பு உண்டான நியாய பிரமாணமானது தள்ளி வாக்கு தத்தத்தை வியர்த்தமாக்க மாட்டாது. இதையும் எடுத்து அநேக தேவனுடைய பிள்ளைகள் மிக தவறான விளக்கங்களை கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. 430 வருஷத்துக்கு பின்பு உண்டான நியாய பிரமாணம் தள்ளி வாக்கு தத்தத்தை வியர்த்தமாக்க மாட்டாது அப்படின்னு சொன்னா பிரயோஜனம் அற்றதாக மாற்றார். இந்த 430 வருஷத்துக்கு முன்பாக ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தம் கொடுக்கப்பட்டது. சரிங்களா? அந்த வாக்கு தத்தத்தை, ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்கு தத்தத்தை நியாய பிரமாணம் வியர்த்தமாக்குமா, பிரயோஜனம் இல்லாததாக மாற்றுமா அப்படின்னு கேட்டா வசனம் தெளிவாய் சொல்லுது, பிரயோஜனம் அற்றதாக மாட்டார். கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனாலே முன் உறுதிப்பட்ட உடன்படிக்கை, ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு உடன்படிக்கை, ஒரு வாக்கு தத்துவம். இது 430 வருஷத்துக்கு பிறகு சீனாய் மலையிலே ஒரு பிரமாணம் கொடுக்கப்பட்டுச்சு. அது 10 பிரமாணம் எடுத்துக்கிடுங்க, சடங்காச்சார பிரமாணம் எடுத்துக்கிடுங்க, எதை வேணாலும் எடுத்துக்கிடுங்க. அந்த பிரமாணம் அந்த வாக்கு தத்தத்தை பிரயோஜனமற்றதாக மாற்றுமா அப்படின்னு கேட்டா வசனம் சொல்லுது, இல்ல, பிரயோஜனமற்றதாக மாற்றாது. அப்போ நியாய பிரமாணம் வாக்கு தத்தத்தை பிரயோஜனமற்றதாக மாற்றாது என்று சொன்னால் அது பிரயோஜனம் உள்ளதாக மாற்றுகிறது என்பது வெளிப்படுகிறது. நான் சொல்றது உங்களுக்கு விளங்கும் என்று நம்புகிறேன். அப்போ 430 வருஷத்துக்கு பிறகு வந்த நியாய பிரமாணம் வாக்கு தத்தத்தை பிரயோஜனம் உள்ளதாக மாற்றும். வாக்கு தத்துவம் என்ன நல்லா புரிஞ்சுக்கணும். வருஷத்துல கவனமா எடுங்க. 430 வருஷம் வாக்கு பிரயோஜனம் மற்ற மாட்டேன்னு ஏதோ அந்த பிரமாணம் இடையில வந்துச்சு, இடையில போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி போதிப்பாங்க. 430 வருஷத்துக்கு பிறகு வந்துச்சு, அதுக்கு பிறகு போயிடுச்சு, இனிமே சிலுவையோட போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லை, நம்ம சரிவா விளங்கிட்டு இருக்கோம். சரி, இப்ப நமக்கு நல்லா ஒண்ணு வருதுன்னா வாக்கு தத்தத்தை என்ன செய்யுது, பிரயோஜனம் உள்ளதாக மாற்றுகிறது. வாக்கு தத்துவம் என்ன, இத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். வாக்கு தத்துவம் என்ன? கலத்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது வாக்கியம். ஆபிராமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகிறது, சந்ததியில கிறிஸ்து வருவார். அந்த வாக்கு தத்துவம் இப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கிறிஸ்து தான் ஆபிரகாமுக்கு வாக்கு தத்துவம் பண்ணி கொடுக்கப்பட்ட சந்ததி. 430 வருஷத்துக்கு பிறகு வந்த அந்த நியாய பிரமாணம் வாக்கு தத்துவத்தை பிரயோஜனமற்றதாக மாற்றாது என்று சொன்னால் 430 வருஷத்துக்கு பிறகு வந்த நியாய பிரமாணம் கிறிஸ்துவை பிரயோஜனம் அற்றதாக மாற்றாது. அப்படின்னா கிறிஸ்துவை பிரயோஜனம் உள்ளதாக மாற்றும். நியாய பிரமாணம் ஏன் கொடுக்கப்பட்டிருக்குது என்று சொன்னால் கிறிஸ்துவை இன்னும் தெளிவாக, இன்னும் உயர்வாக, இன்னும் மேலாக அறிந்து கொள்வதற்காக. நான் எதையும் மாத்திக்கிட்டு இல்ல அப்படி இப்படி அப்படிலாம் நான் சொல்லல. வாக்கு தத்துவத்தை வியர்த்தமாக்க மாட்டாது என்கிறது, வியர்த்தமாக்க மாட்டாதுல பிரயோஜனமற்றதாக மாற்றாது என்று சொல்கிறது வாக்கு தத்துவம் கிறிஸ்து என்று சொல்கிறது. அப்போ நியாய பிரமாணம் கிறிஸ்துவை பிரயோஜனம் உள்ளதாக மாற்றுகிறது. இப்ப நியாயப்பிரமாணம் தூர வச்சிட முடியுமா?
வசனம் தெளிவா சொல்லுகிறது. வாக்குத்தத்தம் அந்த சந்ததி கிறிஸ்து என்று சொல்லி அந்த வாக்குத்தத்தத்தை நியாய பிரமாணம் பிரயோஜனம் உள்ளதாக மாற்றுகிறது என்று சொன்னா கிறிஸ்துவை பிரயோஜனம் உள்ள அதான் பார்த்தோம். முதல்ல நியாயப்படி பிரமாணத்தை என்ன செய்யணும்? போதிக்கணும். அந்த நியாயப்படி பிரமாணத்தை போதித்தோம் அப்படின்னு சொன்னா ஒழுக்க பிரமாணம் தேவனுடைய சாயல் என்பதை போதிப்பீர்கள். சடங்காச்சார பிரமாணம் உங்களுக்காகவும் எனக்காகவும் தேவன் ஏற்படுத்திய தியாக பலி என்பதை நீங்க போதிப்பீங்க. அப்ப நியாயப்பிரமாணம் யாரை மேன்மைப்படுத்துறது, யாரை மகிமைப்படுத்துறது என்று சொன்னா கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறது. சரிதானே? வசனம் அழகா சொல்லுகிறது, அழகாக சொல்லுகிறது. சரி, இன்னொரு வசனத்தை நம்ம வாசிப்போம். இது இந்த வாக்கு தத்துவம் என்பது சிலர் ஆபிரகாம் இடத்துல இருக்கிறது. கிறிஸ்து தான் அந்த வாக்கு தத்துவம். கிறிஸ்து தான் அந்த வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தம் எப்ப சொல்லப்பட்டதுன்னு சொன்னா மனிதன் விழுந்த மாத்திரத்துல தேவன் அங்கே அறிவிக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஆதியாகமம் 3:15 வாக்கியம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீர் அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். இங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி தீமையை அழிப்பார் என்பதை ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தமாக சொன்னார், ஒரு தீர்க்க தரிசனமாக சொன்னார். ஒரு ஆசீர்வாதம் அதற்கு அடங்கி இருக்கிறத இங்க பார்க்க முடியும். இதே வாக்குத்தத்தத்தை தான் உன் சந்ததியில மேசியா வருவார் என்பதை ஆபிரகாம் சொன்னார். உன் சந்ததி மூலமாக பூமியின் வம்சம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அது யார் மூலமா நடக்கும் அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பூமியின் வம்சம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஒரு ஏற்றுக்கொள்கிற எல்லாரும் ரட்சிப்பை பெறுவார். வாக்குத்தத்தம் என்பது எங்கே கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா விழுந்த உடனே மனிதனுக்கு சொல்லப்பட்டது. அது ஆபிரகாமுக்கு மீண்டும் ஆண்டவர் உறுதிப்படுத்தினார். அந்த உறுதிப்படுத்தின வாக்குத்தத்தத்தை கிறிஸ்து தீமையை அழிப்பார் என்கிற வாக்குத்தத்தை, கிறிஸ்துவினுடைய மரணம் என்னை ரட்சிக்கும் என்கிற வாக்குத்தத்தத்தை, இந்த தீர்க்க தரிசனத்தை நியாயப்பிரமாணம் 430 வருஷம் அப்படின்னா நீங்க ஏதேனுக்கு போயிடாதீங்க. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் புதுப்பித்து கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை, பழைய வாக்குத்தத்தம் தான், அதை ஆண்டவர் மீண்டும் ஆபிரகாம் இடத்துல சொல்லுகிறத நம்ம பார்க்க முடிகிறோம். அது ஒரு திட்டம், அது ஒரு தனி சப்ஜெக்டா படிக்கணும். அந்த வாக்குத்தத்தம் கிறிஸ்துவா, தேவனா, அந்த சந்ததி இயேசுவாம். நியாயப்பிரமாணம் என்ன செய்யுமா? 430 வாக்குத்தத்தத்தை ஆபிரகாமுக்கு கொடுத்தது 430 வருஷம் கழிச்சு சீனாயில் கொடுக்கப்பட்ட அந்த நியாயப்பிரமாணம் என்ன செய்யுமா? இயேசு கிறிஸ்துவை பிரயோஜனம் உள்ளதாக எனக்கு மாற்றுமா. எனக்கருடைய பிள்ளைகளே, மிக தெளிவாக வசனம் சொல்லுவதை நம்ம பார்க்க முடிகிறது. நியாயப்பிரமாணம் எவ்வளவு முக்கியம் என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த வசனத்தை வாசிப்பேன், அழகாக சொல்லுகிறார். இது ஆதியாகமம் இல்ல, கலாத்தியர், நான் தவறாக இருக்கு. கலாத்தியர் 3:21 வசனம். அப்படியானால் நியாயப்பிரமாணம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு விரோதமா? அல்லவே. அதைத்தான் நம்ம இப்ப படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். 430 வருஷம் கழிச்சாலும் அந்த நியாயப்பிரமாணம் என் தேவனுடைய அந்த வாக்குத்தத்தத்தை, ஆபிரகாம் சந்ததியாகிய கிறிஸ்துவை பிரயோஜனம் உள்ளதாக, மகிமை உள்ளதாக மாற்றி தரும் என்பதை நம்ம படிக்கிறோம். அதான் நியாயப்பிரமாணம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு விரோதமா? அல்லவே. என்ன பிரச்சனை பாருங்க. உயிரை கொடுக்கத்தக்கதாக நியாயப்பிரமாணம் அருளப்பட்டிருந்தால் நீதி ஆனது நியாயப்பிரமாணத்தினாலே உண்டாயிருக்கும். அப்ப நீதி எதனால உண்டாகணும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டீங்க. நியாயப்பிரமாணத்தினாலதான் நீதி உண்டாக வேண்டும். நான் படிச்சோம், ஞாபகப்படுத்தினா தெரியும். பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து ஆவியின் பிரமாணம் என்னை நீட்டது என்று சொல்லி படிச்சிருப்போம். எத்தனை ஒரு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ரோமர் 8:2 வாக்கியம். ஆவி பாவம் மரண பிரமாணத்தில் இருந்து என ஆவியின் பிரமாணம் மீட்டது, இயேசுவின் மூலமாக ஆவியின் பிரமாணம் மீட்டது என்று சொல்லி படித்திருப்பாங்க. பாருங்க, நீதி ஆனது நியாய பிரமாணத்தில் உண்டாகி இருக்குமே. அதாவது நியாய பிரமாணம் ஜீவனை கொடுக்கணுமா? அதுக்காக நியாய பிரமாணத்தில் ஜீவனை கொடுக்க முடியாது. ஆகையினாலே நீதியானது நியாய பிரமாணத்தினால உண்டாக போவது இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். நீதியானது நியாயப்பிரமாணத்தினாலதான் வந்திருக்கணும். நம்ம எல்லாம் அதை மீறிட்டோம். மீறினதுனால நம்ம எல்லாம் மரணத்துக்கு எதிராக காணப்பட்டுட்டோம். இனி எவ்வளவுதான் நான் நியாயப்பிரமாணத்தின்படி நடக்க பிரயாசப்பட்டாலும் நான் மரணத்துக்கு எதிரான சந்ததியில பிறந்திருக்கிறேன். எனக்கு கண்டிப்பா ஒரு ரட்சகர் வேண்டும், ஒரு மீட்பு வேண்டும், இந்த மரண சாபத்திலிருந்து என்னை மீட்க வேண்டும் என்கிறது வெளிப்படையாக இருக்கிறது. அதனால நியாயப்பிரமாணத்தினால இனி என்ன செய்ய போறதில்லை, நீதி உண்டாக போறதில்லை. என நியாயப்பிரமாணத்தால் ஜீவனை கொடுக்க முடியாது. அது என்ன சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னா, அந்த நியாயப்பிரமாணத்தை மீறினவன ஜீவனை இழக்கிற நிலையில் இருக்கிறாய், மரணத்துக்கு உரியவனாய் இருக்கிறாய் என்று சொல்லுகிறதாக இருக்கும். பவுல் அதை அழகா எழுதுறாரு. கலாத்தியர் தான்
3ஆம் அதிகாரம் 12வது வசனம். நியாயப்பிரமாணமோ விசுவாசத்துக்கு உரியது அல்ல, அவைகளை செய்கிற மனுஷன் அவைகளாலே பிழைப்பான். ஆனா அவைகளை என்னால செய்ய முடியும் அப்படின்னு கேட்டா செய்ய முடியாது. ஏன்னா ஒருவன நீதிமான் இல்லை, பிறப்பே மரணத்துக்கு எதுவானது, நான் பிறக்கிற சந்ததி மரணத்துக்கு எதுவான சந்ததி, என்னோட தோற்றம் மரணத்துக்கு எதுவானது, அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஆனா நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற மனுஷன் தான் பிழைப்பான். நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற மனுஷன் தான் ஜீவனுக்கு உரியவன். அதான் நாங்க பார்த்தோம், இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பலியின் மீது விசுவாசம் வைக்கிற பிள்ளைகள் இயேசுவோடு இருக்கும் பொழுது அவங்க நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டும், நியாயப்பிரமாணத்தின்படி நடக்க வேண்டும். அப்படி நடக்கும் பொழுது ஆவியின்படி அந்த பிரமாணம் இயேசு செய்வது போல நீங்களும் நானும் செய்யும் பொழுது அந்த பிரமாணம் என்னை விடுவிக்கும், இயேசுவின் மூலமாய் விடுவிக்கும். அவருடைய மரணத்தை அது என்னுடைய மரணமாக ஏற்றுக்கொண்டு என்னுடைய தண்டனை அவர் அனுபவித்ததுனால அந்த நியாயப்பிரமாணம் என்ன சொல்ல அப்படின்னு சொன்னா நான் அதன்படி செய்கிறதுனால ஜீவனுக்குரியவன் என்று சொல்லணும். நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவனு தான் ஜீவனுடையவன். என்ன ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா, நியாயப்பிரமாணத்தின்படி செய்த ஒருவனும் இல்லை, நீதிமான் ஒருவனும் இல்லை. அதனால அந்த அந்த வழியிலே அந்த மரண சாபத்திலிருந்து என்னை மீட்பதற்கு இரட்சகர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த இரட்சகரை நான் விசுவாசிக்கும் பொழுது அந்த மரணத்திலிருந்து நான் மீட்கப்படுகிறேன். இப்ப நான் என்ன செய்யணும்? நியாயப்பிரமாணத்தின்படி செய்துதான் நீ ஜீவனுடையவனாய் மாற வேண்டும். நீ இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டாய், இனி நியாயப்பிரமாணத்தின்படி நீ செய்ய வேண்டும். அதற்கு அவர் எல்லா உத்தாசையும் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அதனாலதான் யோவான் சொல்றாரு, இயேசு பாவம் செய்யவில்லை, இயேசுவோடு இருக்கிற நீங்களும் பாவம் செய்யக்கூடாது என்று சொல்லி. பவுல் சொல்றாரு, நான் கிருபைக்குள்ள இருக்கிறேன், நான் விசுவாசத்தினால கிறிஸ்துவிடம் வந்துட்டேன், எதிராக நீ பாவம் செய்யலாம்னா பாவம் செய்யக்கூடாது. cannot go against the law of God. என்ன கிரியைக்காரர்களா நீங்க? விசுவாசத்தினாலே கிரியைகளை வெளிப்படுத்துகிற பிள்ளைகள், விசுவாசத்தின் மூலமாக நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ள வேண்டும் என்பதை வேதம் தெளிவாக சொல்லுகிறதை நீங்களும் நானும் அறிய முடிகிறது. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 10வது வாக்கியம். நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகி யாவரும் சாபத்துக்கு உட்பட்டு இருக்கிறார்கள். ஏன்? போய் சிந்தித்து பாருங்கள். நியாயப்பிரமாண புருஷத்தில் எழுதப்பட்டவைகள் எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகள் நிலைத்தீராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறது. ஐயா, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே நீங்க ரட்சிப்பு அடையலாம்னு பாத்தீங்கன்னா முடியவே முடியாது. ஏன் அப்படிங்கிற கேள்விக்கு நீங்கள் பிறந்த சந்ததி மரணத்துக்கு ஏதுவானது. நீங்களும் நானும் நியாயப்பிரமாணத்தை மீறின ஒரு சந்ததியில உண்டாயிருக்கிறோம். ஆகையால எனக்கு ரட்சகர் தேவை இருக்குது. அந்த ரட்சகரை விசுவாசிக்காமல் அந்த ரட்சகருக்கு பின்பாக செல்லாமல் யூதர்களை போல நீ எவ்வளவுதான் நியாயப்பிரமாணத்தை செய்தாலும் நீங்கள் நியாயப்பிரமாணத்தினால அந்த கிரியைகளினால ரட்சிப்பை பெறுவதற்கு பிரயாசப்பட்டால் நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். கிறிஸ்துவின் மூலமாக நீதிமானாக்கப்பட்டு நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளுக்கு அல்லது கீழ்ப்படிதலுக்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 22வது வாக்கியம். அப்படி இராதபடியால் இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்குத்தத்தம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அழைக்கப்படும்படி, அதாவது இயேசு மூலமா தான்ப்பா நீங்க ரட்சிக்கப்படணும் அப்படிங்கிறத ஆண்டவர் தருகிறதுக்காக வேதம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது. எல்லாரும் ஏகமாய் கெட்டு பாவம் செய்துட்டோம். இனி விசுவாசத்தின் மூலமா தான் நீ நீதிமானாக்கப்பட முடியும். மிக தெளிவாக வசனங்கள் சொல்லுகிறத நம்ம என்ன செய்ய முடிகிறது சொன்னால் பார்க்க முடிகிறது. நீதிமான் ஒருவனும் இல்லை. எல்லாரும் நியாயப்பிரமாணத்தை மீறி விட்டோம். இனி எந்த விதத்திலும் நியாயப்பிரமாணத்தின்படி நான் செய்தி நீதியை வெளிப்படுத்த முடியாது. நியாயப்பிரமாணத்தின்படி அதை மீறியவர்கள் மரணத்துக்கு உரியவர்கள். அது என்னுடைய ஜீவனை கேட்கிறது. இந்த சாபத்தை, இதைத்தான் நம்ம நிறைய படிச்சிருக்கோம், மறுபடியும் அதைத்தான் படிக்கிறோம். இந்த சாபத்தை, மரணத்துக்கு ஏதுவாக நியாயப்பிரமாணம் எனக்கு சாட்சி சொல்லி என்னை மரணத்துக்குரிய என்று சொல்லுகிற அந்த சாபத்தை என் கிறிஸ்து சுமந்து இருக்கிறார். அவர் சுமந்ததுனாலே நான் நீதிமானாக்கப்படுகிற நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்ன நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவனாக மாற வேண்டும். ரோமர் 3ஆம் அதிகாரம் 10:12 வசனம் வரை அந்தபடியே நீதிமான் ஒருவன் ஆகியும் இல்லை, உணர்வுடன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லோரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. இயேசு கிறிஸ்து கிட்ட வந்தவன் இல்லை,
வருகிறதுக்கு முன்பாக நம்ம என்ன செய்யறோம்? இப்ப சொல்லிட்டு இருக்கோம், நான் இயேசு கிட்ட வந்தாச்சு, இயேசுவோட ஓடிட்டு இருக்கேன், நான் நீதிமான் ஒருவன் இல்லையா, பாருங்க கொஞ்சம் பாவம் செஞ்சுக்கலாம். நோ மை டியர் பீப்புள், இயேசு கிட்ட வருகிறதுக்கு முன்பாக நீதிமான் ஒருவனும் இல்லை. இந்த வந்தாச்சு, இனிமே நீதிமானாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும். இன்னும் அதே சொல்லிட்டு இருக்க கூடாது. இந்த சாபத்தை அவர் சுமந்திருக்கிறார். கலாத்தியர் 3:13 மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கிடுங்க. அநேகர் நியாயப்பிரமாணத்திலிருந்து மீட்டுட்டாரு, நியாயப்பிரமாணத்திலிருந்து மீட்டு இல்ல, நியாயப்பிரமாணத்தின் சாபத்தில் இருந்து. நியாயப்பிரமாணத்தை நான் பார்க்கும் பொழுது, ஒழுக்க பிரமாணத்தை நான் பார்க்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தையாக 10 வார்த்தைகளை நான் பார்க்கும் பொழுது, இயேசுடைய சாயலாகிய 10 வார்த்தைகளை நான் பார்க்கும்போது அது 10 பிரமாணங்களில் எனக்கு சாட்சி பார்க்கிறது. என்ன சாட்சி பார்க்கிறது? மரணத்துக்கு ஏதுவா நீ மீறிட்ட, நீ பாவம் செய்துட்ட, அது என்னை சபிக்கிறது. மரணத்துக்கு ஏதுவா என்று சாபம் சொல்லுகிறது. இயேசு அந்த சாபத்திலிருந்து என்னை மீட்டிருக்கிறார், அந்த மரணத்திலிருந்து மீட்டுக்கிறார். நியாயப்பிரமாணத்துல இருந்து இல்ல, நியாயப்பிரமாணம் இல்லைன்னா சுதந்திரமே இல்லை. வசனம் தெளிவா இருங்க. இதுக்கு விளக்கம் வேற வேண்டுமா? தேவையில்லை. என் சுயந்தங்களை தப்பா புரிய வைக்கிறது. இப்ப நான் எதுல இருந்து மீட்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறதுனால நான் எதுல இருந்து மீட்கப்பட்டிருக்கேன்? நியாயப்பிரமாணத்தினால் உண்டான சாபத்தில. படிச்சோம் தெரியுமா? ஜீவனுக்கு ஏதுவானது மரணத்துக்கு ஏதுவாயிற்று. ஜீவனுக்கு ஏதுவான பிரமாணம், அதன்படி செய்தால்தான் ஜீவன். ஆனா அதன்படி நான் செய்யல, அது சந்ததி அப்படி மாறி போனது. அப்ப நான் அந்த பிரமாணத்தை பார்க்கும்போது அது என்னை சபிக்கிறது, நீ சாகணும்னு சொல்லுகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த சாபத்தை ஏற்றுக்கொண்டதுனால நான் என்ன செய்யப்படுகிறேன் என்று சொன்னா, எனக்கு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சாபத்திலிருந்து, நியாயப்பிரமாணத்தினால் உண்டான சாபத்திலிருந்து நான் மீட்கப்படுகிறேன். நியாயப்பிரமாணத்திலிருந்து இல்லை, நியாயப்பிரமாணத்திலிருந்து இல்லை. இதை நீங்க மனதில் ஆழமாக பதித்துக் கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னால் இதுலதான் குழப்பமே பண்றாங்க, இதைதான் புரட்டிடுறாங்க. வசனம் சொல்றது அப்படியே ஏற்றுக்கொள்ளாதபடி நாங்கள் நியாயப்பிரமாணத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கோங்க. நியாயப்பிரமாணத்திலிருந்து மீட்கல, நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து மீட்கிறார். கலாத்தியர் 3:19. அப்படியானால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும் அது அக்கிரமங்கள் நிமித்தம் கூட்டப்பட்டு தேவதூதனை கொண்டு மஸ்திஸ்தன் கையில ஒப்பு கொடுக்கப்பட்டது. இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. நம்ம ஒண்ணு பார்த்தோம், நியாயப்பிரமாணம் நீதிமானுக்காக நியமிக்கப்படவில்லை, அது துன்மார்க்கனுக்காக நியமிக்கப்பட்டிருந்தது. அந்த துன்மார்க்கனை கிறிஸ்து தம்முடைய பாடு மரணத்தினால நீதிமானாக்கிறார். நீதிமானாக்கப்பட்ட நம்ம இனி நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதுல உங்களுக்கு நீதிமான் நியமிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சடங்காச்சார பிரமாணங்களை போய் பாருங்க. சடங்காச்சார பிரமாணங்களை பார்க்கும் பொழுது அது முழுமையாய் துன்மார்க்கனுக்குரியதுதான். அந்த பள்ளி, அந்த ஆசிரியத்துவம், வேண்டுதல், பரிந்து பேசுதல் எல்லாம் பாவிக்குரியதுதான். இந்த நியாய பிரமாணம், ஒழுக்க பிரமாணத்தை பாருங்க, அது தேவ சாயல். இழந்து போல நான் அந்த தேவ சாயலை பெற வேண்டும். அதை நான் பெற்றுட்டேன்னு சொன்னா அந்த நியாய பிரமாணம் எனக்கு நியமிக்கப்பட்டதல்ல, துன்மார்க்கனுக்கு. அதை நான் பாவம் செய்யாமல் இந்த சந்ததி இருந்திருந்தால் இந்த 10 பிரமாணம் உடன்படிக்கை பெட்டிக்குள்ளத்தான் இருந்திருக்கும். பாவம் செய்யாமல் ஆதாம் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் இருந்திருந்தா 10 பிரமாணம் உடன்படிக்கை பெட்டிக்குள்ளத்தான் இருந்திருக்கும். வாக்கு தத்தத்தை வியர்த்தமாக்குமான ஆக்காது. கிறிஸ்துவை அதை உயர்த்தி பிடிக்கிறது. கிறிஸ்துவின் மூலமாக நான் சாபம், நியாயப்பிரமாணத்தின் சாபத்தில் இருந்துதான் மீட்கப்பட்டிருக்கிறேன், நியாயப்பிரமாணத்தில் இருந்து இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா, நியாயப்பிரமாணம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒழுக்க பிரமாணம் யாருன்னு இயேசு. இயேசுவை பார்த்தால் பிரமாணத்தை பார்க்க வேண்டும், பிரமாணத்தை பார்த்தால் இயேசுவை பார்க்க வேண்டும். இதுதான் நியாயப்பிரமாணத்தை நியாயப்படி போதிப்பதாக. இன்னொரு காரியத்தை பார்ப்போமே. கலாத்தியர் நேரம் போயிடுச்சு. கலாத்தியர் 3:19 இந்த ஒண்ணு மட்டும் பார்த்துட்டு நான் அந்த கலாத்தியர் உள்ளதெல்லாம் முடிச்சோன்னு நினைச்சேன். இந்த ஒண்ணை மட்டும் மாத்தின முடியும். அப்படியானால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? வாக்கு தத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும் அது அக்கிரமங்களால் கூட்டப்பட்டு தேவ தூதரை கொண்டு மத்தியஸ்தின் கையில் கட்டளை இடப்பட்டது. சரி, எது வரைக்கும் இந்த நியாயப்பிரமாணம் இருக்க போகிறது? வாக்கு தத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும்.
இந்த சந்ததி யாரு என்று சொல்லி நம்ம அறியும் பொழுது அந்த சந்ததி கிறிஸ்து என்று அறிந்திருக்கிறோம். என்ன ஒரு முடிவுக்கு அநேகர் வர்றாங்க அப்படின்னு சொன்ன, கிறிஸ்து சிலுவையில பலியாகும் பொழுது இந்த நியாயப்பிரமாணம் முடிவுக்கு வந்துவிட்டது. ஆனா வசனம் தெளிவா சொல்லுது, வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி வரும் அளவுக்கும் இந்த நியாயப்பிரமாணம் இருக்கும். அப்ப நீ சந்ததி கிறிஸ்து என்று சொல்லிவிட்டால் நியாயப்பிரமாணம் கிறிஸ்துவோட முடிந்து விட்டது, இனி அவசியமே இல்லை. ஒருவேளை இதை எடுத்து சடங்காச்சார பிரமாணம் அப்படின்னா நான் வியாக்கியானம் பண்றதுக்கு ரெடி இல்லை. ஏன்னா வசனம் ரொம்ப தெளிவா இருக்கும்போது நான் எதுக்கு போட்டு தேவையில்லாத இது சடங்காச்சார பிரமாணம், அது 10 பிரமாணம் எதுக்கு அப்படி சொல்லிட்டு இருக்கணும், அது அவசியம் இல்லை. கொஞ்சம் அதை தெளிவா நம்ம புரிந்து கொள்வதற்கு பிரயாசப்படுறோம். வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி வரும் அளவுக்கு நியாயப்பிரமாணம் இருக்கணும். அந்த வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி கிறிஸ்து. இந்த கிறிஸ்து யாரை அடையாளப்படுத்துகிறார் என்று சொன்னால் ஈசாக்கை அடையாளப்படுத்துகிறார். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சந்ததி என்று சொல்லும் பொழுது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கும் பொழுது ஒரு தனிப்பட்ட நபரை மாத்திரம் அடிப்படையா வைத்து ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கல. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரம் 16வது வாக்கியத்தில் வாசிக்கும் பொழுது, உன் சந்ததி பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன், ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததி எண்ணப்படும். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம் என்று சொன்னா கிறிஸ்து என்கிற ஒரு தனி நபர் மாத்திரம் அல்ல, அந்த சந்ததி அவரோட சந்ததி எப்படி பெருகணும் அப்படின்னு சொன்னா எண்ணக்கூடாத அளவுக்கு பெருக வேண்டுமா. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 8வது வாக்கியத்தில் பவுல் இதை இப்படி சொல்லுகிறார், மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குவார் என்று வேதம் முன்பாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு விசேஷமாக முன்னறிவித்தார். அப்போ ஆபிரகாமுடைய சந்ததி என்பது ஒரு சின்ன கூட்டம் அல்ல, அது சகல ஜாதிகளையும் அவனால் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் உண்டாகிற ஒரு சந்ததி. இப்போ ஈசாக்கு இயேசுவை அடையாளப்படுத்துகிறான். அந்த சந்ததி யாரு அப்படின்னு சொல்லும் பொழுது இயேசு என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இயேசு என்கிற சந்ததி ஒரு நபரோட முடிந்துருமா அப்படின்னு கேட்டா இல்லப்பா, அது என்ன கூட முடியாத அளவுக்கு நிச்சயம் பெருகும் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தத்தில் சொல்லியிருக்கிறாரு. பவுல் அதை எடுத்து அழகா உபயோகப்படுத்தி பிரஜாதிகளும் உள்ள வந்து சேருவாங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. அப்போ இயேசுவின் சந்ததி என்ன என்பதை நாம் அறிய வேண்டும். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27, 29. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவை உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். அப்ப கிறிஸ்து மூலமாக ஒரு பெரிய சந்ததி உண்டாக போகிறது. அந்த சந்ததி உண்டாகும் வரைக்கும் எது இருக்கும் அப்படின்னு சொன்னா நியாயப்பிரமாணம் இருக்கும். நியாயப்பிரமாணம் இல்லைன்னா கிறிஸ்துவை உயர்த்த முடியாது. கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் மூலமாக வெளிப்படுகிறார். அப்போ நியாயப்பிரமாணம் எதுவரைக்கும் இருக்குன்னு சொன்னா அந்த சந்ததி, வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி, கிறிஸ்துவை பெற்ற சந்ததி, கிறிஸ்துவை விசுவாசிக்கிற சந்ததி முழுமையாய் தோன்றி வரைக்கும் இந்த நியாயப்பிரமாணம் இருக்கும். அது சிலுவையில முடிந்து போல படிச்சோம் தெரியுமா? பழைய உடன்படிக்கை விட்டு சொல்லும் பொழுது அது உருவழிந்து போகும் காலம் சமீபமா இருக்கிறது என்று சொல்லி, பழைய உடன்படிக்கை சிலுவையில முடிஞ்சு போயிட்டுன்னு சொல்லாதீங்க, அது உருவழிந்து போகும் காலம் சமீபமா இருக்குது. நீங்க சொல்றாரு பாருங்க, வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி எது அப்படின்னு சொன்னா இயேசுவை சொந்த இரட்சகராக இயேசுவை விசுவாசிக்கிற பிள்ளைகள் முழுமையாய் வரும் வரைக்கும் அவர் என்ன முடியாத ஒரு கூட்டத்தை பார்க்கிறார் இல்லையா, அதெல்லாம் அங்க வந்து சேர்ற வரைக்கும் எது இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நியாயப்பிரமாணம் இருக்கும். எந்த நியாயப்பிரமாணம்? எல்லாம் நியாயப்பிரமாணம் தான். 10 பிரமாணம் இருக்கும், சடங்காச்சார பிரமாணம் இருக்கும். நான் பலி செலுத்த வேண்டியதில்லை, அதை நம்ம படிச்சிருக்கிறோம். பலி செலுத்த வேண்டியதில்லை, ஆனா அந்த பலியில இயேசுவை பார்க்க தெரிய வேண்டும். நான் ஆசாரியனிடத்துல மன்றாட வேண்டியதில்லை, அந்த ஆசாரியனில் இயேசுவை பார்க்க தெரிய வேண்டும். நியாயப்பிரமாணத்தை நியாயப்படி அனுசரிக்க தெரிய வேண்டும். அது இதுவரைக்கும் நியாயப்பிரமாணத்தை நியாயப்படி அனுசரிக்கிற அனுபவம், 10 பிரமாணத்தில் தேவனுடைய சாயலை பார்க்கிற அனுபவம், சடங்காச்சார பிரமாணங்கள் மீட்பரை பார்க்கிற அனுபவம் எது வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிலுவை வரைக்கும் இல்ல, அந்த சந்ததி உண்டாகும் வரைக்கும், ஆபிரகாமுடைய பிள்ளைகள் எவ்வளவு பேரும் வரணுமோ அவ்வளவு பேரும் வருகிற வரைக்கும் அந்த நியாய பிரமாணம் இருக்கிறது. நீங்கள் என்ன செய்ய முடியும் என்று சொன்னால் பார்க்க முடியும்.
முடிச்சிருவாங்க. ஜெயராஜ் ஒரு 10 மினிட்ஸ் ஓடலாமா? சரி. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வாக்கியம். இன்னொரு காரியம். அப்படியானால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி வருவதும் அது அக்கிரமங்கள் நிமித்தம் கூட்டப்பட்டு அக்கிரமத்தினால வந்துச்சு. ஆமாங்க, இல்லன்னு யாரு சொன்னா? நியாயப்பிரமாணம் ஏன் வெளியே வந்துச்சு? 10 பிரமாணம் ஏன் சொல்லிக் கொடுக்கப்பட்டது? பலி ஏன் செலுத்தப்பட்டது? அக்கிரமத்தினாலதானே. நான் தேவன் எனக்கு கொடுத்த அந்த பிரமாணத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அதை மீறி நடந்ததுனாலதானே. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16, 17 வாசிக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியும் புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை நீ புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். இதுதான் கட்டளை, ஒரு கட்டளை கிடையாது. ஏன் ஒரு கட்டளை கிடையாது? அவன் தேவன் சாயலில் உண்டாக்கப்பட்டிருந்தான். நாம் அறிந்திருக்கிற இந்த 10 பிரமாணத்தை நிறைவேற்றக்கூடியவனாக உண்டாக்கப்பட்டிருந்தான். அதை நிறைவேற்றுவானா நிறைவேற்ற மாட்டானா? ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரே பிரமாணம் என்ன? அறிவதற்கு தேவன் வைத்திருக்க ஒரே பிரமாணம் என்ன சொன்னா, இந்த நன்மை தீமை விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாது, அவ்வளவுதான். ஐயா, பாவம் செய்யாமல் இருந்திருந்தால், இந்த கனியை ஆதாம் ஏவாளும் புசிக்காமல் இருந்திருந்தால் 10 பிரமாணம் வெளியே வந்தே இருக்காது. தேவன் என்னை சொல்லுகிறார், அதை நிறைவேற்றுகிற பிள்ளையா நான் இருந்திருப்பேன். இன்னைக்கு சாத்தான் சொல்லுகிறதை நிறைவேற்றும்படியா நான் மாறி போனதுனால ஆண்டவர் அந்த 10 பிரமாணத்தை எடுத்து, எப்பா இதுதான் நீ, இதன்படி நீ செய், இதுதான் என் சாயல். அக்கிரமம் செய்ததுனால அதை வெளியே சொல்லி இருக்கிறாரு. இல்ல ஆண்டவரே நான் உண்மைப்படிதான் நடப்பேன் அப்படின்னு சொன்னால் வெளியே சொல்லி இருக்க மாட்டாரு. இன்னும் சீனாய் மலைக்கு போங்க, சீனாய் மலைக்கு போங்க. நான் படித்ததுனால அதெல்லாம் வசனத்துல நான் குறித்து வைக்கல, நான் படித்ததுனால. சீனாய் மலைக்கு போங்க, அங்க போறதுக்கு முன்னாடி ஆண்டு சோதிப்பார், நியாய பிரமாணத்தை இவர்கள் கை கொள்வாரோ கை கொள்ள மாட்டாரோ என்ற அறியபடிக்கு ஓய்வு நாள் பிரமாணத்தை அங்க சோதனையா வைப்பாரு. அதுல சிலர் விழுந்து போவாங்க. ஆண்டு சொல்றார், எந்த மட்டும் இந்த ஜனங்கள் என்னுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாம இருப்பாங்கன்னு சொல்லி அக்கிரமத்தின் நிமித்தமாக அவர் சொல் வழியாக போதித்து வந்த பிரமாணத்தை இவங்க இம்மாத சொல் வழியாக சொல்ல முடியாது, ஆகினால் இதில் எழுத வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அதை தம்முடைய விரலினாலே கற்பலகையில் எழுதினார், மோசையினாலே புஸ்தகத்தில் எழுத சொன்னார், ஜனங்களை நிலைகளில் எழுத சொன்னார், தேசாதிபதிகளை கல்விகளிலும் தூடுகளில் எழுத சொன்னார். The so important. ஏன்னா அது எனக்கு தேவனுடைய சாயல், அதை நான் பிரதிபலிக்க வேண்டும். அக்கிரமத்தின் நிமித்தமா தான் கூட்டப்பட்டுச்சு, அக்கிரமத்தின் நிமித்தமா கூட்டப்பட்டுச்சு. ஏன் இல்லைன்னு சொன்னோம்? ஆனா நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால, இயேசுவின் பிள்ளையாக நான் மாறுகிறதுக்கு தீர்மானித்ததுனால, இனி அது எனக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகிறது, எனக்கு ஜீவனுக்குரியதாக இருக்க போகிறது. அந்த சாபத்திலிருந்து தேவன் என்னை மீட்டு எடுக்கிறார். இன்னொரு வாக்கியம், கலாத்தியர் 3:24. இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவின் இடத்துல வழி நடத்துகிற உபத்தியாய் இருக்கிறது. இதுவரைக்கும் நம்ம பிரச்சனை இல்லை. இப்ப நம்ம தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம். நியாயப்பிரமாணம் அப்படிங்கிறது வாக்குத்தத்தத்தை உயர்த்தமாக்க மாட்டாது, பிரயோஜனமற்றதா மாட்டாது. அது இயேசு, அந்த வாக்குத்தத்தம் இயேசுவை பிரயோஜனம் உள்ளதாக மாற்றும் என்கிறத நம்ம படிச்சுட்டு வரோம். அந்த நியாயப்பிரமாணத்தின் மூலமா தான் இயேசுவை பார்க்கணும். நியாயப்பிரமாணம் இல்லாம நீங்க இயேசுவை பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க வேற ஒரு இயேசுவோட கூட இருப்பீங்க. வேதம் சொல்லுது வேற ஒரு இயேசுவை போதிக்கிறது, வேறொரு இயேசுவோட கூட இருப்பீங்க. இப்ப நியாயப்பிரமாணத்தின் மூலமா தான் நீங்க இயேசுக்கிட்டே வரணும். அது எப்படி வரும்? விசுவாசத்தினாலே. நியாயப்பிரமாணம் எனக்கு கற்றுத்தருகிறது விசுவாசம். இயேசுவை விசுவாசிக்க வேண்டும், மேசியாவை விசுவாசிக்க வேண்டும், அவருடைய மரணத்தை விசுவாசிக்க வேண்டும். அப்படி விசுவாசித்தா ஒழுக்க பிரமாணம் எனக்கு எதிராக சொன்ன சாட்சியில இருந்த ஆண்டவர் என்னை விடுவித்து என்னை ஜீவனுக்குரியவனாய் மாற்றுகிறார். அந்த ஒழுக்க பிரமாணம் ஆவியின்படி, ஆவியின் பிரமாணம் என்னை ஜீவனுக்குரியவனாய் சொல்லும். சொன்ன பிறகு விசுவாசம் வந்த பின்பு நான் விசுவாசம் வந்த பின்பு நான் உபாதிக்கு கீழானவர்கள் அல்ல. உபாதி நியாயப்பிரமாணம், சடகாச்சார பிரமாணம், ஒழுக்க பிரமாணம் அப்படிலாம் நான் பேசவே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. விசுவாசம் வந்த பின்பு நான் உபாதிக்கு கீழானவர்கள் அல்ல. சரி, விசுவாசம் வருகிறதுக்கு முன்பு அப்ப நான் என்ன உபாதிக்கு கீழானவனாய் இருந்திருக்கேன், அதான் அர்த்தம். விசுவாசம் வந்த பின்பு நான் உபாதிக்கு கீழானவனா இல்ல. அப்படியானால் விசுவாசம் வருகிறதுக்கு முன்பாக நான் யாருக்கு கீழானவனாக இருந்திருக்கேன்? நியாய பிரமாணத்துக்கு கீழானவனாக இருந்திருக்கிறேன். அது என்னது, எப்படி கீழே இருந்திருக்கிறேன் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அப்பதான் நான் விசுவாசம் வந்தப்பறம் அதுக்கு கீழே இல்லை அப்படிங்கிறத விளங்கிக்கலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றார், மரத்தால் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீக்கலாக மீட்டு கொண்டார்.
நான் நியாயப்பிரமாணத்துக்கு கீழாக இருக்கிறேன், அதுல இருந்து ஆண்டவர் என்ன மீட்டிருக்கிறாரு, விசுவாசம் வந்த பிறகு அதுக்கு கீழ் இல்லைங்க. என்ன மீட்டிருக்காருன்னு கேட்டீங்கன்னு சொன்னா நியாயப்பிரமாணத்தின் சாபத்துல இருந்து. அப்ப நான் நியாயப்பிரமாணத்துக்கு கீழாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்குள்ளாக இருக்கிறேன். நான் விசுவாசம் வந்துட்டு நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், அவர் செய்தது போல செய்யறதுக்கு முடிவு செய்து விட்டேன், நியாயப்பிரமாணத்தை அவர் நிறைவேற்றியது போல நிறைவேற்றுவதற்கு தீர்மானித்து விட்டேன். இனிமே நான் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவனா இல்லைங்க, அந்த சாபத்துக்கு நான் கீழானவங்க. அது என்னை ஜீவனுக்குரியவன் என்று சொல்லுகிறது. நான் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவனாய் மாறுகிறேன். நான் பாவம் செய்யாதவனாய் இருக்கிற தீர்மானிக்கிறேன். நீ இயேசுவை போல பாவம் செய்யாதவனாய் இருக்க தீர்மானிக்கிறேன். இனிமே எப்படி நான் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவனாக இருக்க முடியும்? நியாயப்பிரமாணம் என்ன எப்படி சாபத்துக்குரியவனாய் மாற்ற முடியும்? நியாயப்பிரமாணம் எப்படி எனக்கு எதிராக சாட்சி சொல்ல முடியும்? நியாயப்பிரமாணம் எப்படி என்னை மரணத்துக்குரியவனாய் தீர்க்க முடியும்? ஒரு பிரச்சனை இல்லைலாம் விளங்கிக் கொள்ளுங்க. நீங்க 10 பிரமாணமா இருந்தாலும் சரி, சடங்காச்சார பிரமாணம் இருந்தாலும் இந்த 2 பிரமாணம் இணைந்து என்னை கிறிஸ்துவின் இடத்தில் வழிநடத்துகிறது, கிறிஸ்துவை அறியும்படியாய் போதிக்கிறது, அவரை விசுவாசிக்கும்படியாய் தூண்டுகிறது. நான் நியாயப்பிரமாணத்தின் கீழாக சாபத்துக்குள்ளாக இருந்த என்னை மீட்கும்படியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நம்ப சொல்லுகிறது. நான் அப்படி நம்பும் பொழுது நான் பார்க்க வேணாம், எதுவுமே பார்க்க வேணாம், கண்ணு மூடி ஒரு ரெஸ்ட் பண்ணேன். 1/2 மணி நேரம் பார்த்தல 1/2 மணி நேரம் ரெஸ்ட் பண்ணேன். அந்த நியாயப்பிரமாணம் அது கீழே நான் இனி இல்லைங்க. அது என்னை சபிக்க முடியாது, என்னை ஜீவனுக்குரியதை சொல்ல போறது. அது நான் சுதந்திரமா இருக்க போகிறேங்க. நான் சுதந்திரவாளிங்க. அந்த நியாயப்பிரமாணத்தை எனக்கு இருக்கிறதுனாலதான் நான் சுதந்திரவாளி. நியாயப்பிரமம் இல்லைன்னா நான் சுதந்திரவாளி இல்லை. ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் நன்மை தீமை விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாதுன்னு சொல்லும் பொழுதுதான் அவனுக்கு சுதந்திரமே வருகிறது. அவன் புசிக்கலாமா புசிக்க வேண்டாமான்னு தீர்மானிக்கிற சுதந்திரமே வருகிறது. நியாயப்பிரமாணம் இல்லைன்னா நான் அடிமை. என் தேவன் யாரையும் அடிமைப்படுத்த விரும்புவதில்லை. நியாயப்பிரமாணம் இருக்கிறது, ஆனா அந்த நியாயப்பிரமாணத்தின் சாபத்து கீழாக நான் இல்லை. அப்ப விசுவாசத்தில் வந்தவன் நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்குள்ளாக இருக்க போறதில்லை. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம் தவறு. ரோமர் 3ஆம் அதிகாரம் 31வது வசனம். அப்படியானால் விசுவாசத்தினால நியாயப்பிரமாணத்தை அவமாக்குறோமோ? அப்படி அல்ல, நியாயப்பிரமாணத்தை நிலை நிறுத்துகிறோமே. மிக தெளிவா எந்த வசனத்தை எடுத்து நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, முரண்பாடுகளாக கடந்து செல்ல வேண்டியதில்லை. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 10வது வாக்கியம், நியாயப்பிரமாணத்தின் கிரியக்காரராகி யாவரும் சாபத்திற்கு உட்பட்டு இருக்கிறார்கள். நம்ம படிச்சிட்டோம், இதை நம்ம மறுபடியும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம இயேசு இல்லாமல் நியாயப்பிரமாணத்தோட நிற்க பிரயாசப்படுகிற எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின் கிரியக்காரர்கள் சபிக்கப்பட்டவர்கள். ஆனா இயேசுவோட நின்று கொண்டு அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற பிரயாசப்படுகிற பிள்ளைகள், அதை மீறாமல் அதை கை கொள்ள பிரயாசப்படுகிற ஜீவனுக்குரியவர்கள், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். இந்த நியாயப்பிரமாணத்தின் கிரியக்காரர்கள் என்று சொல்கிறது, யூதர்கள் இயேசுவை மேசியாவை ஏற்றுக்கொள்ளாமல் நியாயப்பிரமாணத்தின் மூலமாக நீதியை தேடினார்கள். நீங்கள் நான் அப்படி அல்ல, நியாயப்பிரமாணத்தை நியாயப்படி போதிக்கிறவர்களாக இருக்கிறோம். நியாயப்பிரமாணத்துல இயேசுவை காண்பிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்ப அந்த நியாயப்பிரமாணத்தை நியாயப்படி அனுசரிப்பது நல்லது. அந்த வேலையை செய்கிற சபை அந்த சமத்தில் ஏற்க வேண்டிய சபை. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 11வது வாக்கியம், நியாயப்பிரமாணத்தினால் ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமானாகிறது இல்லை என்பது வெளியரங்கமாக இருக்குது, ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. எனக்கு அருமையுடைய பிள்ளைகளை, இது மாத்திரமல்ல, இன்னும் நிறைய முரண்பாடான வசனங்கள் இருக்கிறது. நம்ம வருகிற வாரங்களில் அதை படிப்போம். ரொம்ப தெளிவா இருக்கு இல்லைங்களா? ரொம்ப முக்கியமான பிரமாணம். தேவனாரை கற்பலகையில் எழுதி காட்டப்பட்டது, உடன்படிக்கை பெட்டிக்குள்ள பாதுகாக்கப்படுகிறது. மோசே எழுதுகிறார், ஜனங்கள் எழுத சொல்கிறார், தேசாதிபதிகள் எழுத சொல்றாரு. ஏன்னா அவ்வளவு முக்கியமானது. அவருடைய ஊழிய காலத்தில் இது பழைய காட்டிலும் மேன்மையான பிரமாணம் என்று சொல்லுகிறார். இது நீதியை சொல்லுகிறது, பாவத்தை வெளிப்படுத்துகிறது. இயேசுவின் பியூட்டிஃபுல் கமாண்ட்மெண்ட்ஸ், law of God. என்னுடைய சுயம் இப்படிப்பட்ட வசனங்களை எடுத்துக்கொண்டு வேதத்தை புரட்ட சொல்லுகிறது. பிரமாணமும் வேத புரட்டர்களும் பூமியில இருக்கிறார்கள், பிரமாணத்தை புரட்டுகிறவர்கள் இருக்கிறார்கள். நீங்களும் நானும் எனக்கு அருமையான பிள்ளைகளை, இதுல ஸ்திரமாய் இல்லை அப்படின்னு சொன்னா, நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இதுல ஸ்திரமாய் இல்லாம சும்மா அந்த அது என்னது லேசாடி மனுப்பிக்கிட்டு அப்படி இப்படி இதை பாருங்க, அப்படி போற பிள்ளைகள் கடைசி காலத்தில் விழுந்து விடுவோம். ஸ்திரமாய் இருக்க வேண்டும். உபதேசத்துல நம்ம ஸ்திரமாய் மாற வேண்டும். சும்மா அந்த குருட்டு நம்பிக்கை இல்ல. குருட்டு நம்பிக்கை ரேஷனலைஸ் பண்ணும் பொழுது விழுந்துரும். இது அப்படிலாம் இருந்துட்டு இருந்தோம்னு சொன்னா கடைசியில விழுந்துருவோம். ஆனா ஸ்திரமாய் உறுதியாய் நம்ப வேண்டும். ஆண்டவர் கிருபையா நமக்கு அதை சொல்லி தந்திருக்கிறார்கள். மனதில் பதித்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை இதுங்க அடிப்படையில் ஏதாவது கேள்வி இருந்தாங்க, பாஸ் ஜெயராஜ்கிட்ட அனுப்புங்க, அவங்க எனக்கு அனுப்புனாங்களோ அதை நான் இணைச்சுவேன், நீங்க டீல் பண்ணிடுவேன். இன்னும் நிறைய காரியங்களை நாம் இணைச்சுக்கிறோம். வருகிற வாரத்திலே பார்ப்போம்.
நியாய பிரமாணத்தை புரட்டுகள் மத்தியில நாம் எச்சரிக்கை உடையவர்களாய் காணப்படுவோம். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. ஆமென். 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 நல்லதொரு சத்தியம். நமக்கு இந்த கடைசி நாட்களில் அவசியமான ஒரு விஷயத்தை அருமையான சகோதரர் நமக்கு நடத்தி தந்து அதற்காக நான் ஸ்தோத்திரிக்கிறேன். நம்ம யாரும் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்க போறோம். நம்ம சகோதரி அமுதா அவங்க இருக்கீங்க. அமுதா சிஸ்டர் வள்ளியூர்ல இருந்து நமக்கு முடிவு ஜெபத்தை எடுப்பாங்க. அமுதாக்கா. சொல்லுங்க பாஸ்டர். அக்கா முடிவு ஜெபம் பண்ணுங்க. சோத்திரம் கர்த்தாவே, சோத்திரம் அப்பா, நன்றியோட துதிக்கிற ராஜா. கர்த்தாவே, காலையில இந்த மட்டும் எங்களை பாதுகாத்து எங்களை ஏந்தி தாங்கி வழி நடத்தி அதுக்காக நன்றிப்பா. இந்த இடத்துல நீங்க கர்த்தாவே எங்களை கூட்டி சேர்த்து நன்றி. நல்ல வசனத்தெல்லாம் கேட்க வச்சிங்கப்பா. கர்த்தாவே அப்பா, நியாயப்பிரமாணம் எங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்துருக்கு ராஜா. அந்த நியாயப்பிரமாணம் கர்த்தாவே இல்லைன்னா கர்த்தாவே நாங்க என்ன அடிமையாவே இருந்திருப்போம் ராஜா. அந்த நியாயப்பிரமாணம் எங்களுக்கு தெரியப்படுத்தினதுக்காக கர்த்தாவே உமக்கு நன்றி ராஜா. கர்த்தாவே, வெறும் விசுவாசம் மாத்திரம் இல்ல ராஜா, நியாயப்பிரமாணம் முக்கியம் ராஜா. அதை எங்களை பரிசுத்தப்படுத்தும் கர்த்தாவே. உங்களோட குணத்துல எங்களை கொண்டு வரோம் கர்த்தாவே. இது எங்களுக்கு நல்ல தெளிவா புரிய வச்சீங்க ராஜா. அதுக்காக நமக்கு நன்றிப்பா. சொன்ன மகனுக்கே ஆசீர்வதிங்க, அவங்களோட ஊழியங்களை ஜெபங்களை ஆசீர்வதிங்க ராஜா. கர்த்தாவே கிருபை காட்டுங்க, வழி நடத்துங்க. வந்திருக்க தேவனோட பிள்ளைங்களை ஒவ்வொருத்தரும் பேர் பேரா ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனோட பிதாவே. ஆமென். 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 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் இன்றும் என்றும் சதா காலம் நம்மளோடு கூட இருப்பதாக.